தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசப்படுகிறதே இல்லை தவிர அது நடைமுறையில் இல்லை என்று ஆளுநர் ஆர்.என். ரவி கூறியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கீதன், இது குறித்தான கூடுதல் தகவல்கள் என்ன? வணக்கம். இன்று காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படுவதை ஒட்டி சென்னை காந்தி மண்டபத்தில் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி காந்தியடிகளின் சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார். அதனை தொடர்ந்து காந்தியடிகளின் பிறந்தநாள் விழா நிகழ்வில் கலந்து கொண்டார். மாணவருடைய கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். அதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் பல்வேறு முக்கியமான கருத்துக்களை பேசியிருக்கின்றார். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தலித் மக்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் இந்திய அளவில் அதிகமாக நடைபெறக்கூடிய மாநிலங்களில் முதன்மையான இடத்தில் தமிழகம் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதே போல தமிழகத்தை பொறுத்தவரை தலித் மக்களுக்கு எதிரான குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாகவும் அதனை எடுத்துக்காட்டும் வகையில் வீதிகளில் தலித் மக்கள் நடப்பதற்கு அனுமதிக்காத ஒரு நிலை, அதே போல தலித் மக்கள் பயன்படுத்தக்கூடிய தண்ணீர் தொட்டிகளில் கழிவுகளை கலக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அதே போல கள்ளக்குறிச்சி மரணத்தில் 60 பேர் இறந்தது தலித் மக்கள் என்று பல்வேறு புள்ளி விவரங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். தமிழகத்தை பொறுத்தவரையில் தலித் மக்களுக்கு எதிரான அந்த நீதி கிடைப்பதிலும் தாமதங்கள் ஏற்படுவதாகவும் உரிய நீதி கிடைப்பதில்லை என்ற அந்த கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது தமிழகத்தில் சமூக நீதி பேசப்படுகின்றதே தவிர அது நடைமுறை இல்லை என்கின்ற அந்த கருத்தையும் அவர் தமிழக அரசை விமர்சிக்கக்கூடிய வகையில் தெரிவித்திருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அதே போல காந்தி மண்டபத்தில் நேற்றைய தினம் தூய்மை பணியில் தான் ஈடுபடும் பொழுது காந்தி மண்டபத்தில் மது பாட்டில்கள் இருப்பதை பார்த்து தன்னுடைய மனம் வேதனை அடைந்ததாகவும் காந்தி மண்டபம் உரிய பராமரிப்பு இல்லாமல் இருப்பதாகவும் ஆளுநர் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். எனவே இன்றைய காந்தியடிகள் அந்த ஜெயந்தி நினைவு காந்தி ஜெயந்தி தினத்தில் ஆளுநர் பேசியிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் தமிழக அரசை விமர்சிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தற்போதைய தகவலுக்கு நன்றி கீதன்.